பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். போன தடவை விளாண்ட மாதிரியே ஒரே ஒரு 1v1 பிஆர் 1v1ன்ற மாதிரி ஒரு பிஆர் மேட்ச் தான் விளாட போகிறோம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் நல்லா விளாட்றோம் கைஸ். போன தடவை நம்ம கொஞ்சம் மொக்கையாக விளாண்டுட்டோம். இந்த தடவை நம்ம தான் ஃபார்மில் இருக்கேன். இந்த தடவை ஏன் நேற்று வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரொம்ப அலுப்பு, எனக்கு உடம்பு சரியில்லை கைஸ். இப்போ தீபாவளினால் நல்லா எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நானும் இங்கே ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். வாங்க மேட்சை ஓட்டுருவோம் எப்பயும் போல. நெட்டு வேறு எடுக்க மாட்டேங்குதுடா சாமி. கோளாறு ஆகுது சிஸ்டம். இது பாருங்க 300ல் இருக்குது கைஸ் என் நெட்வொர்க்கு. அது சரியில்லை, ரொம்ப லேக் வேறு அடிக்குது. அப்போ நெட்வொர்க் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஒன்று எவ்வளோ இருக்குது, 200-300 போகுது கைஸ். சரியில்லை. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பீக்கில் இறங்கிடுவோம் கைஸ். பீக்குதே நம்மளுக்குதே, பீக்குதே நம்மளுக்குன்னு அடியாக செஞ்சு வச்சது பீக்கு. வாங்க பீக்கில் போய் ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். பீக்கு பீக்கு பீக் எப்போவே பீக்குதே. செத்துட்டது கூட நம்ம ரிவைவ் ஆயிடுவாங்க கைஸ். சோலோ மேட்ச்சில் அதே ஒரு நல்ல அட்வான்டேஜ். செத்து போனால் கூட ரிவைவ் ஆயிடலாம், ஆனால் மேலே மட்டும் இறங்கக்கூடாது. ஏன்னா எனக்கு மேலே எப்படி விளாட தெரில. ஐயோ இங்கே இறங்கிடுவோம். போச்சு கைஸ், சுற்றி வளைச்சிட்டாங்க நம்மளை. போச்சு. இங்கே பாருங்க கைஸ், அடிக்கவே முடியல கைஸ், செம்ம லேக் அடிக்குது. ரிவைவ் ஆகுது. இங்கே வேணாம் முடியாது, கஷ்டம். இதுக்கு போயிடுவோம். எங்கே இங்கே போயிடுவாங்க. ஓ பேர் ரிவர் சைடு. சரி, இந்த தடவை நம்ம ஹீரோய்க்கு அடிக்கிறாங்க கைஸ். ஹீரோய்க்கு அடிக்கிறத நான் வீடியோ போடுறேன். பிஆரில் ஹீரோய்க்கு அடிக்கிறான், தூக்குறோம். வாங்க மேட்சை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெளுத்துட்டியான். நம்மளுக்கு லேகு கைஸ். லேகெல்லாம் இல்லைனா அவனை பொழந்துருப்பேன் நான். லேக் அடிச்சிருச்சு, அதனால தப்பிச்சிட்டியான். ஷார்ட்ரா. என்னடா இது கிடைக்குது. பைசான் நல்ல கண்ணுது, அழுத்தலாம். ஆனால் அதோட மேக்குதே. அவங்க சண்டை போடுறாங்க, போட்டு நம்ம இங்கேருந்து ஓசிக்கில் அடிக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நம்ம இவங்களை எப்படியா இந்த 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் அடிச்சுட்டா முடிஞ்சிடும் மேட்ச்சு. என் பக்கத்தில் என் கசின் வேறு இருக்கான் ஒருத்தன், லூசு கோமாளி. அங்கிட்டு இருந்து அவனை அடிக்கிறான்டா. இங்கே ஒரு வாழை போட்டுருவாங்க கைஸ், நம்மளை போட்டுற போகிறாங்க. 2 பக்கம் இருக்காங்க. வீட்டு மேலே நின்னாடா அடிக்கிறான். எங்கிட்டா இருக்கான், கண்ணும் தெரிய மாட்டுது, ஒன்றும் தெரிய மாட்டுது. அந்த சைடு ஒருத்தர் இருப்பாங்க கைஸ், அவனை போட்டு பொழந்துருவோம். இதோ இருப்பான், விடையே பின்னாடி வாக்கில் போய் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதே லாகு கைஸ். பாருங்க எனக்கு என்ன லேக் அடிக்குதுன்னு. போச்சு கைஸ், ஒன்றும் விளாட முடியல. போடு அடிச்சு ஒன்னாச்சுரு. அவனை வெக்டாரை வச்சு எடுத்துட்டு வரான். அப்பா இருங்க, செங்கிட்டா இருக்காவே. இதோ இருக்கான். பூஜா அழுத்துறா. என்ன கைஸ், அடிக்க முடியல, லேக் அடிக்குது. 34+ ஏறி இருக்கு. வாங்க 1 கிலோ அடிச்சிருக்கணும், அழுத்தி பிடிச்சி கைஸ். இப்போ கசின் வரேன்றிருக்கான், வரியாடா? இன்னும் கன்ஃபார்மாக தெரியலையா கைஸ். இன்னும் நம்ம 19 அடித்தா டைமண்ட் 5 பிளாட்டினம் 5 போயிடலாம்.
சரி காய்ஸ், இப்போ நம்ம என் கசின் ஐடியை பார்ப்போம். என் கசின் ஐடி, என் ஐடி இதோ இருக்குது கைஸ். FT பிரஜித் கோமாளி, விளாட தெரியாது, சும்மா நல்லா ஹோஸ்டிங்லாம் வச்சுருக்கேன் கைஸ். இவன் ஐடி நம்மளுக்கு தரேன்னு இருக்கான். நம்ம அடுத்த தடவை இவன் ஐடியில் தான் விளாட போகிறோம். இவன் ஐடியிலேருந்தே போக போகிறோம் மேட்ச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பான். ஆனால் நம்மளோட ஓல்டு கைஸ் இவன். அங்கே நம்மக்கிட்டலாம் கலெக்ஷன்ஸ் இருக்காது, பயப்பட தேவையில்லையே. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உருப்படியான கனெக்ஷன்னா இந்த UMP தான். அது 6 தடவை 20 கிடச்சா கொடுக்குறது கண்ணு, அதை வச்சு சுற்றிட்டு இருக்கேன். இருங்க, நம்ம இந்த கண்ணே நம்ம டுங் 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 சஹூர் நல்லா இல்லை, வேறு ஏதாவது வைப்போம். பண்டில் நிறைய டீமன் ஸ்லேவ் வைப்போம் கைஸ். எனக்கு பிடிச்ச பண்டில் டீமன் ஸ்லேவ். இது என்ன வச்சுரா டாப் அப் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஆக மாட்டோம். டீமன் ஸ்லேவ்டா டீமன் ஸ்லேவ்டா. வாய்ப்பில்லை. இதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க கைஸ். எனக்கு என்ன ஹேங் ஆகுதுன்னு ஃபோனு. நான் ஃபோனை விட்டு வெளியே வர பாருங்க. ஆனால் இன்வைட் பண்ணுறியா? என்னடா இது இருக்குது, விளாடுவோமா வேணாமா? வாங்க ஒரு மேட்ச் எதையும் போடுவோம். போன மேட்ச் மாதிரி இது லேக் அடிக்குது கைஸ், ரொம்ப லேக் அடிக்குது நம்மளுக்கு. கைஸ் அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம கசின் நம்ம கூட வருவாங்க கைஸ். பாருங்க, ஓ மை காட், இன்னும் இவ்வளோ லேக் அடிக்குது. நம்மளால் அவனை கைஸ் நம்ம அப்படி தான் கைஸ் 2 பேரையும் நம்மளை அடிச்சிட்டாங்க. சரியான லேக் கைஸ், அழுத்த கூட முடியல. போன வாட்டி நம்ம வெறும் 1 டாப்பாக அடித்தோம், இந்த வாட்டி ஃபுல்லாக அழுத்தி போட்டு பூயா அடிது கைஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கோம், ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து என்ன பிரயோஜனம், நம்ம அடுத்த மேட்ச்லேருந்தே அவனை கூப்பிடலாம். இன்னும் நம்மளுக்கு 19 இது என்ன நம்ம போயிடலாம் கைஸ். பிளாட்டினம் 5 இப்போதைக்கு. பீக்கெல்லாம் வேணாம், நம்மளை போட்டுடுறாங்க பீக்குக்கு போனால். நல்ல லூட் அடிச்சுட்டு தான் கைஸ் எங்கேனாலும் போகிறேன். நீ ரிவர் சைடு போகலாமா? ஹேங்கர் போகலாம், ஹேங்கர் தான் கரெக்டாக இருக்கும் லூட் அடிக்கிறதுக்குன்னு ஏற்ற இடம். எவனும் வரவும் மாட்டாங்க இந்த இடத்துல. ஆனால் ஹேங்கர் வரைக்கும் போவோமா தெரில. டக்குன்னு ஹேங்கர் ஒருத்தனை இறங்கலை நினச்ச மாதிரியே. என்னடா இப்போ அடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்க கைஸ், நம்மளுக்கு லேக் செம்ம லேக் அடிக்குது. எனக்கு விளாட்ற எனக்கு தெரியுது அது என்ன லேகுன்னா, விளாடவே முடியல, இவ்வளோ லேக் அடிக்குது கைஸ். ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி கேம் ப்ளே போடுறதுக்கு எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த ஷார்ட்ஸில் ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா எனக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, சொன்ன மாதிரி 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அதே பேராஃபில் தான் இப்போ தான்டா அந்த பேராஃபில் எடுத்தேன், திருப்பி அதே பேராஃபிலாடா. பின்னாடி சேஃப்டியாக நின்றுக்கலாம் கைஸ். அது இதுன்னு வருது, ஆனால் கன்னே கிடைக்க மாட்டுது கைஸ். இப்போலாம் கடுப்பாக இருக்குது. கன்று கிடைச்சா பரவாயில்ல, கன்று கிடைக்க மாட்டுது. கன்னு நல்ல கன்னாக கிடைக்கணும், ஒரு ஷார்ட் ரேஞ்சு.
போட்டு டபுள் பேரலு இனி நம்மளே சூப்பர் மெடிக்கெட் வேறு இருக்குது. ஊசி இருக்குல்ல. ஆமாம் ஊசி இருக்குது. செத்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருக்குது ரிவைவ் ஆக. லாங்கில் அடித்தா அங்கே ஒரு தெரிக்காங்க கைஸ். ஹெட்டு அது எவ்வளவோ 97 போச்சு கைஸ். இதில் அவளே மண்டகாலி எப்படி போட்டோம் அவனை. ஹெட் ஷாட்டு கைஸ், சரியான ஷாட்டு. என்கிட்ட சிப் இருக்குல்ல, சிப்பை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடிக்கிறான்டா. அடிக்கலையா அவனோ? சரி நான் தான் இமேஜின் பண்ணுறேன் கைஸ். இவ்வளோ புல்லட்லாம் இருக்குது. இன்ஹீலர் தேவைப்படும், இது தேவைப்படும், இன்ஹீலர் தேவைப்படும். வாங்க நம்ம நேராக போவோம். நம்ம இப்போ ஒரு கில் அடிச்சிருக்கோம். எஸ்கேஎஸ் எனக்கு பிடிச்சது. வாங்க அடிக்கலாம். இப்போதைக்கு லூட் இருக்குது கைஸ், போதும். இது நல்லாவே லூட் இருக்குது. இப்போதைக்கு நம்ம போய்ட்டு எனிமீஸ் அடிக்கிறது பார்ப்போம். லூட் எடுத்தாச்சு. எவ்வளோ நான் மாட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ரொம்ப நேரம் கழிச்சு எல்லோரும் என்னால் டச்சு விட்டு போயிருக்கோன்னு நினச்சேன். ஆனால் அதே இது இருக்குது கைஸ். இல்லை என்ன டச்சு விட்டு போச்சுதே, இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. இந்த ஸ்கோப் போட்டு இங்கே எவனாவது இருப்பாங்க, சுற்றி எவனாவது இருக்காங்களா? நம்மளை சுற்றி ஒருத்தரும் இல்லை. கிளாக் டவரில் எவனாவது இருக்காங்களான்னு பார்ப்போம். கிளாக் டவரில் இருந்தால் போட்டு போயிட்டே இருக்கும். இல்லை கிளாக் டவர்லாம் ஒன்றும் இல்லை போல். இருந்தாலும் நம்ம அடிக்கிறது எதுக்கு? நம்மளை போட்டுற போகிறாங்க. நம்மளே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். இப்போ சர்வே பண்ணி ஜெயிக்கணும் கைஸ் மேட்ச்சை. இன்ஹீலர் நிறைய எடுத்துக்கணும்டா, தேவைப்படும். வீடு ஃபுல்லாக லூட்டு தான் அடிக்கிறேன் நான். என்ன லெவல் 4 பெஸ்ட்டு கைஸ். இதோ இந்த மேட்ச் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்துடுவேனா என்னென்னு வேறு தெரியல. என்னன்னு பார்ப்போம். நம்ம இன்னும் 1 கிலோ தான் கைஸ் எடுத்து. ஆனால் போன பாட்டில் நம்ம 2 மேட்சுமே நான் ஒரு மேட்ச்சில் அங்கே ஒரு தெரிக்கான் கணிச்சிட்டேன், பார்த்துட்டேன். இங்கே ஒரு தெரிக்கான். சூப்பரு. 2 பக்கம் 2 பேர் இருக்காங்க. பூக்கு அங்கே போட்டுக்கலாமா? கைஸ் போட்டுற போறியா? எதுக்கு தேவையில்லாத பூக்கு அங்கே போட்டு போவோம். விலகிட்டியாங்க கைஸ். இந்த மேலே இருக்காங்க பாரு. பக்கத்துலேயும் இருக்கான்டா. எங்கடா இருக்கான்? கண்டுபிடிக்கவே முடியலையேடா. எங்கிட்டா இருக்காவே? மேலே ஒருத்தர் இருக்கான் கைஸ். இந்த வந்தியா? நான் பார்த்தேன் அவனை வெளியே வந்து. சரி வாங்க நம்ம போவோம். நம்மளுக்கு எதுக்கு இங்கே பாடுக்கு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம கசனோட விளையாடுவோம் கைஸ். இவன் பாட்டு பையனே அழுத்தி பிடி பிளேயரு விளையாடுவியான் என்னமோ. அங்கிட்ட ஒரு இருக்கான்னு தெரியுது, ஆனால் எங்கிட்ட இருக்கான். அங்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியுதுடா. பீமா சக்திக்கு மேலே இருக்காங்க கைஸ். போனால் 2 பேர் ஒருத்தர் இருப்பான் பீமா சக்திக்கு மேலே. அடிச்சு அவனை முடிச்சிடலாம். இன்ஹீலரை போட்டுதாம்மா ஓடு. மூக்குப்படி எங்கிட்டா இருக்க என்னமோ போட்டிருக்காங்க கைஸ். நான் காணோம். இவ்வளோ நேரம் இருந்தேன் காணோம். நாய் வேற எங்கள் இதில் ஒரு நாய் இருக்குது. அது உசுரை வாங்குது லூசு மாதிரி. கேஷ்மாலாம் ஜோன் அங்கிட்டு இருக்குது கைஸ். நம்ம எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம்? கிளாக் டவர் நோக்கிதான் ஜோன் இருக்குது. நம்ம சுற்றி போவோம் கிளாக் டவருக்கு. கைஸ் போட்டுற போகிறாங்க நம்மளை. பயமாக இருக்குது. பிளேயர்ஸாக வரமாட்டாங்க. பிளாட்டினம்லாம் பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. டைமண்டில் தான் கைஸ் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. நம்ம பாட்டுக்கு பிஸ்குன்னு போட போகிறாங்க நம்மளை.
அடிச்சு போட்டுடலான்னு நினைக்கிறேன். நிறைய கேமில் சொல்லியிருக்கி அடிச்சு போட்டுடலாம். நான் ஒரு கேம்லையும் நம்ம மேலே ஒருத்தர் இருக்கான், கணிச்சு விட்டேன். சாப்பிடா எப்படி அழுத்தி பிடிடா கைஸ். இது போட்டுருக்காங்க கைஸ். இப்போ போய் அவனை அடிக்கிறான். இதான் கைஸ் இந்த லாங் ரேஞ்சோட கன்னோட பவரே. அழுத்திடலாம் கைஸ். தூரமாக இருந்தால், பக்கமாக இருந்தால் ஹெட் அடிச்சிடலாம். ஹூக் அங்கே போட்டு கமுக்கலாப்பில் போவோம். பார்த்தியா இங்கே ஒருத்தர் பெரிய க்ளோவால் போட்ட மாதிரி இருந்துச்சு. லாங்கு போய்க்கலாம் கைஸ். ஷார்ட் இருந்து பாட்டுக்கு வந்துட போறியான். பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா நம்மளுக்கு. நம்மதே அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தன் கொடுக்க போறியா. ஒருத்தங்க இப்போதான் வால் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி விடுங்க, போய் சுற்றுவோம். கடைசி ஜோன் எப்படின்னாலும் இங்கே இருந்தே போடுவாங்க. வீட்டுக்குள்ளே கேம்ப் அடிச்சுடுவோம் கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே கேம்ப் அடிச்சிடுவோம் வாங்க. நம்மதே கேம்பிங் நல்லா இல்லையே. நல்லா இல்லை கைஸ் கேம்ப் அடிக்கிறதுலாம். இதுக்குள்ளே எவனாவது இருக்காங்க. இது செம்ம. இது நம்மளுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு. இதுக்கிட்ட போட்டால் சூப்பர் மெடிலாம் கிடைக்கும் கைஸ். இதில் நம்மளுக்கு கடைசி இதில் தேவைப்படும். இப்போ அந்த பவர் எடுத்துக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட் கைஸ். 10 பேர் தான் இருக்காங்க. நம்ம 2 கில்லுதான் அடிச்சிருக்கோம். வெக்கமே இல்லாமல் 2 கில்லுதான் அடிச்சிருக்கோம். நம்ம இது ஜோனுக்கு ஓடலாம் கைஸ். கார் எடுத்துகிட்டு ஜோனுக்கு போயிடலாம். இங்கே ஒன்று இருக்குது ஆட்டோ. இதை கொடுத்துட்டு உயின்னு போகணும். பறக்கிறோம். ஸ்டாப் இட். போதும். இங்கே எவனாவது மாட்டு வாங்கலா பார்ப்போம். வரமாட்டாங்க. நம்ம நேராக ஜோனுக்கு போயிடுவோம் கைஸ். இன்னும் 3 ஜோன் தான் இருக்கும். 3 ஜோனா? 3 ஜோனு தான் கைஸ் இருக்கும். இன்னும் ஒருத்தனையும் கூட நம்ம கண்ணில் மாட்டல. இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜோனில் 6 பேர் நான் எங்கிட்டு போயிட்டு கண்டுபிடிக்க. சின்ன ஜோனாக இருந்தால் கூட பரவாயில்ல. 6 பேர் எங்கிட்டோ ஏதாவது ஒரு மூலையில் இருப்பாங்க. நம்மளை மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் இருப்பாங்க 6 பேர். பின்னால் இருக்க போகிறாங்க. பயமாக இருக்குது கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் கன்ஃபார்ம் இருப்பியான். வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க. இருங்க டக்குன்னு. இதுக்குதே ஒரு டுவோ மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் வந்துருக்கணும். இப்போ சோழா வந்தால் பயமாக இருக்குது. போட்டுற போகிறாங்க வந்து. ஐயோ அனேபிள் டு க்ரௌச். என்ன நடக்குது? இன்னும் 5 பேர் தான் கைஸ் இருக்காங்க. எங்கிட்டா இருக்கீங்க அந்த 5 பேரும்? நம்ம இப்படி கேம்ப் அடித்தா வேலைக்கு ஆகாது. பூயை அடிக்கிறோம் இந்த மேட்ச்சு கைஸ். அடிக்கிறேன். மேலே இருக்காங்க கைஸ். மேலே 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 இருக்காங்க ஒருத்தன். பார்த்துட்டேன் கணிச்சு விட்டேன். மேலே ஒருத்தன் இருக்கியான். ஓ கார் எடுத்து விட்டியான் கைஸ். காரை விட்டு இறங்குடா. இறங்கிட்டியான். பார்த்துட்டாங்க நம்மள நினைக்கிறேன். போட்டு இதை போட்டு இந்த மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கலாம். நான் அங்கிட்டு இருக்கியானா இல்லையா? ஏதோ இருக்கான். அழிச்சிருவோமா கைஸ்? டாய் ஒய் ஹெட் ஷாட்ரா. நூற்றாந்து அடிக்கிறியா? சுற்றி போட்டுக்கலாம் கைஸ். எங்கிட்டு ஒருத்திருக்கான். ஓட்டாச்சா போட்டியாங்க கைஸ். விடுங்க. எப்படினாலும் இப்போ நம்ம டைமண்ட் 5 போயிடலாம். 10 கிலோ இவன் தான் கைஸ் அடிக்கிறியான் போல. விடு முடிச்சிட்டாங்க கடைசி நேரத்தில். கைஸ் பிளாட்டினம் 5 வந்தாச்சு. இப்போ நம்ம கசினோட விளையாடுவோம் ஒரு மேட்ச்சு.
இருங்க ஆல் ஸ்கோர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆல் ஸ்கோர் 90க்கு மேலே இருந்தாலே டபுள் பிளேயர்ஸோடு விளாட முடியும். என் ஆனல் ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. 84 தான் இருக்குது, விளாட முடியாது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ஹைப்புன்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு, மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க கைஸ். லவ் யூ, டாடா, பாய்.